அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவகிரகங்களை வழிபடுவது எப்படி. ஏன்னா நிறைய பேர் அந்த விவரங்கள் தெரியாமல் தவறான வழிகளில் நவகிரகங்களை கோயிலில் சுற்றிட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நவகிரகங்களை எப்படி வழிபடுவது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு நவகிரகங்களே காரணம், அவற்றின் இயக்கமே காரணம்னு வேத சாஸ்திரங்களிலும் ஜோதிட நூல்களிலும் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட நவகிரகங்கள் ஒரு மனிதன் பிறக்கும்போது அந்த செகண்டில், அந்த லக்கணப்புள்ளி விழுற நேரத்தில் இந்த நவகிரகங்கள் எங்கே நிற்கிறதோ அதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. வாழ்க்கை முழுசும் இந்த நவகிரகங்கள் தான் தீர்மானிக்குது. அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையுமே நவகிரகங்கள் சன்னதின்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த நவகிரகங்களை எப்படி வழிபடுவது, சரியான முறையில் எப்படி வழிபடுவதுன்றதை நம்ம பார்ப்போம். முதலில் பாயிண்ட் ஃபஸ்ட்டு, நீங்கள் எந்த கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்ட போனாலும் முதலில் நவகிரகங்களை வழிபடுவது தவறு. சரியான வழி என்ன அப்படின்னா, முதலில் எந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சாலும் முதலில் விநாயகரைத்தான் வழிபட வேண்டும். இரண்டாவது அந்த கோவிலின் மூலவர், அம்மன் சன்னதி, இறுதியாகத்தான் நவகிரகங்களை வழிபட வேண்டும். இதுதான் சரியான முறை. சரிங்களா? நீங்கள் நவகிரக தோஷம் இருக்குது, இப்போ சனி தோஷம் இருக்குது, அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் இந்த முறைப்படி தான் நீங்கள் சாமி கும்பிடணும். அதுக்காக நேராக போய் நவகிரகங்களுக்கு நேராக போய் நம்ம அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்துட்டோம்ன்ற இது இருக்கக்கூடாது. முதலில் விநாயகர், இரண்டாவது அந்த மூலவர், அம்மன் சன்னதி, இறுதியாக நவகிரகங்கள். சரி, இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சனி பகவானை ரொம்ப அருகில் நின்றோ அல்லது நேர் எதிரில் நின்றோ அவரை நீண்ட நேரம் பார்க்கக்கூடாது. அதனால் அவருடைய கருணை கிட்டாது, உங்களுக்கு பாவம் தான் பிடிச்சிக்கணும். சரி, அதனால் சனி பகவான் சக்தி வாய்ந்த கிரகம். அவரை கொஞ்சம் எட்ட நின்று மரியாதையுடன் கைகூப்பி வணங்கி வழிபடுவது தான் சிறப்பு. மூன்றாவது, பேசிக்கொண்டோ சிரித்து கொண்டோ நவகிரகங்களை சுற்றி வரக்கூடாது. சரிங்களா? நவகிரகங்களை சுற்றி வரும்போது நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டோ இல்லை சிரித்து கொண்டோ நவகிரகங்களை சுற்றக்கூடாது. அது தவறு. நவகிரகங்களை சுற்றி வரும் பொழுது மன அமைதியுடனும் அப்படியே ஆத்மார்த்தமாக இறைவனை வேண்டி தான் நீங்கள் சுற்றி வரணும். சரிங்களா? அப்புறம் நவகிரக சிலைகளை, இது 4ஆவது பாயிண்ட், நவகிரக சிலைகளை தொடக்கூடாது. சிலர் பக்தி ரொம்ப முக்தி போய் அப்படியே ஒவ்வொரு சாமி நவகிரக சிலையும் தொட்டு கும்பிட்டு வருவாங்க. அப்படி கும்பிடக்கூடாது. நவகிரக சிலைகளை தொடக்கூடாது. 5ஆவது பாயிண்ட் நவகிரகங்களை இடதுபுறமாக சுற்றக்கூடாது. நவகிரகங்களை வலதுபுறமாக தான் சுற்றி வரணுமே தவிர இடதுபுறமாக சுற்றக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 7 முறை வலது பக்கமும் ஒரு 2 பக்கம் இடது பக்கமும் சுற்றுவாங்க. அப்படி சுற்றக்கூடாது. எத்தனை முறை சுற்றினாலும் வலதுபுறம் தான் சுற்றணும். சரிங்களா? அப்புறம் 6ஆவது பாயிண்ட்டு, தினமும் 9 முறை சுற்றணுன்ற அவசியம் இல்லை. சிலர் டெய்லி கோயிலுக்கு போவாங்க, ஆனால் தினமும் 9 முறை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது தேவையில்லை. தினமும் கோயிலுக்கு போகிறவங்க ஒரு தடவை சுற்றினாலே போதும். சனிக்கிழமை மட்டும் செல்பவர்கள் அல்லது சனிக்கிழமைகளில் மட்டும் நீங்கள் 9 முறை சுற்றிக்கலாம். சரியா? அது நல்லது. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 7, நீங்கள் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றுவது நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் விளக்கு போட்டு வந்தால் மிக நல்லது.
சனி தோஷம் நீங்கிறதுக்காக பரிகாரத்துக்காக போகிறவங்க சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்றுங்க. அது மிகவும் நல்லது. சனி பகவானுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று, மற்றவர்கள் பயன்படுத்திய விளக்கை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? சிலர் கோயிலுக்கு போவாங்க, ஒன்றும் வாங்கிட்டு போகாமல் போயிருப்பாங்க. மற்றவங்க ஏற்றி வச்ச விளக்கை இவங்க ஏற்றி அந்த கடவுளுக்கு சுற்றுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இன்னும் நீங்கள் நவகிரகங்களுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக தான் ஒரு விளக்கு ஏற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த விளக்கத்தான் ஏற்றணும். அடுத்தவங்க ஏற்றி வச்ச விளக்கை வச்சு நீங்கள் வழிபட்டு நீங்கள் வேண்டுதல்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அந்த யார் அந்த விளக்கை ஏற்றுனாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். அந்த புண்ணியம் வந்து அவங்களுக்கு போயிடும். அதனால் அதை செய்யவே கூடாது, செய்யாதீங்க. அப்புறம் வழிபட்ட பின், நவகிரகங்களை வழிபட்ட பின் உடனே கோவிலை விட்டு வெளியேறக்கூடாது. சரிங்களா? நீங்கள் நவகிரகங்களை வழிபட்ட பின் திரும்பி பார்க்காம கோவில் பரிகாரத்தில் எங்கேயாவது போய் உட்கார்ந்துருந்து ஒரு அமைதியாக ஒரு 1/4 மணி நேரம் அல்லது ஒரு 5 நிமிஷமாவது உட்கார்ந்து இறைவனை நினைத்து தியானித்து உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் திரும்ப மனசில் கொண்டு வந்து இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தரணும்னு நீங்கள் இறைவன்கிட்ட மனமாற வேண்டிக்கிட்டு தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும். சரிங்களா? திரும்பி பார்க்காம போகணும். உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த நவகிரகங்களை வழிபடும்போது, ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் சகலவிதமான காரியங்களுக்கும் இந்த நவகிரகங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இந்த நவகிரகங்கள் இருந்தாலும் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் இவங்க எல்லாருமே இறைவனின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அந்த ஆதி சிவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த நவகிரகங்கள் இயங்குது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா நல்லா மனமாற இறைவனை வேண்டி பக்தியோடு, உண்மையான பக்தியுடனும் நல்ல ஈடுபாட்டுடனும் ஒழுக்கமான ஒரு வழிபாட்டோட நீங்கள் இறைவனை வேண்டுனீங்கன்னா இறைவன் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். நவகிரகங்களும் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து நல்ல விஷயங்களை செய்யும். ஸோ அவங்களுடைய அந்த ரொம்ப கொடூரமான சில கிரகங்கள்லாம் கொடூரமான மரணம் வரைக்கும் கண்டங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் உண்மையான பக்தியுடன் கரெக்டாக அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய செயல் அந்த திறன் கொஞ்சத்தை குறைச்சி உங்களுக்கு நல்லது செய்வாங்க. நன்றி, வணக்கம்.